வாழ்க்கைக்காக நாம் அனைத்து பாபாவுடைய குழந்தைகளுக்கு வீணான விஷயங்களிலிருந்து இல்லையே நாம் முக்தி ஆக முடியும். யாருக்கு இந்த மாதிரி பயிற்சி, ஞான சிந்தனை செய்வதற்கான அந்த பயிற்சி இருக்கின்றதோ அவர்கள்தான் பாபாவுடைய குழந்தைகளுக்காக பாபா பல நியமங்கள் உருவாக்கி இருக்கின்றார். காலையில் எழுந்தவுடனே பாபாவுடைய மகா வாக்கியம் கேட்க வேண்டும். அதில் கூட அவ்வாறான பல விஷயங்கள் இருக்கின்றது ஞான சிந்தனை செய்வதற்கான. அது முக்கியமான 4 விஷயங்கள். அதனை நினைவில் வைக்க முடியும். ஏனென்றால் யோகம் என்பது நினைவு ஆகும். யார் அந்த நினைவு சுரூபமாக யார் மாற முடியும் என்றால், யாருடைய புத்தியிலே மிக உயர்ந்த ஞான சிந்தனைகள் ஓடுகின்றதோ இல்லையா, ஞானம் இல்லாமல் இல்லை யோகா என்பது யதார்த்தமாக இருக்க முடியாது இல்லையா. நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், பாபானுக்கு நம்ம அழகழகான விதிகள் நமக்கு கூறியிருக்கின்றார். பாபா நினைவு செய்வதற்காக சாக்கார பாபாவுடைய முரளியில் மீண்டும் மீண்டும் பாபா கூறி வைக்கின்றார். குழந்தைகளே, தன்னைத்தான் ஆத்மாவாக உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவாக உணர்வது என்பது இந்த உடலிலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பதற்கான பயிற்சியாகும் இல்லையா. மிகப்பெரிய தடை எதுனா நம்ம பாடி கான்ஷியஸ்னஸ், தன்னைத்தான் உடலாக உணர்வதாகும். ஆகவே மீண்டும் மீண்டும் செய்வது பயிற்சியின் மூலமாகத்தான் இல்லையா யோகத்தினுடைய மிக உயர்ந்த நிலையை, இந்த தேகம் மற்றும் தேகத்திலிருந்து விடுபட்ட நிலை, ஆன்மா மற்றும் உடல் 2 செப்பரேட்டான விஷயங்கள். இந்த பாடி இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லையா. அந்த அணுக்களை இயக்கக்கூடியது நம்ம ஆத்மா. நாம் நீண்ட காலம் இந்த உடலில் இருந்து நம்ம உடல் அபிமானி ஆகிவிட்டோம். வி பிகம் எ பாடி கான்ஷியஸ்னஸ் இல்லையா. நம்ம தேக அபிமானத்திற்கு விட்டோம். இப்போ ஆத்ம உணர்வில் நம்ம மாற வேண்டும். அதுதான் பாபா நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா. நம்ம தேகத்தோடு ஒட்டி கொண்டோம் ஆத்மா. ஏன் நம்ம பிரித்து பார்க்கல, நான் வேறு இந்த உடல் வேறு என்று நாம் பிரித்து பார்க்காததன் காரணமாக, அந்த நினைவே பல பிறவிகள் இல்லாததன் காரணமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அதில் மாட்டிக்கொண்டோம், பந்தனத்தில் கட்டுப்பட்டு விட்டோம் இல்லையா. கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்ய வேண்டும். அடுத்த நொடி அதில் வேலிருந்து நாம் விடுபட்டு இருக்க வேண்டும். இந்த பயிற்சி தான் நாம் எப்போ கர்மச்சேத்திரத்திலே கர்மம் வழும்போது நாம் கர்ம கான்ஷியஸில் விடுகின்றோம் இல்லையா. இந்த கர்மத்தை பற்றிய சிந்தனையே நம்ம மீண்டும் கொண்டு இருக்கின்றது, மாட்டிக்கின்றோம் பவுண்டு வைத்து இல்லையா. இதன் மூலமாக நம்முடைய முழு சக்தியை இழந்து விடுகின்றோம். ஆகவே பாபா இன்று முரளியில் ரொம்ப அழகான 2 விஷயங்களை சொன்னார். குழந்தைகளே, இடையிடைய நேரத்தை எடுத்து இந்த டாப் ஸ்டேஜ் சோல் கான்ஷியஸ் நிலையிலிருந்து பரந்தாமத்துக்கு வந்துருங்கன்றார். சோல் வேர்ல்டு, சோல் கான்ஷியஸ்லேருந்து சோல் வேர்ல்டு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கின்றார். பாபா பரமாத்மா தந்தை சுப்ரீம் ஃபாதரனுடைய அருகாமையில் அமருங்க அப்படின்றார் இல்லையா. கர்மத்தினுடைய வேலை முடிஞ்சோடனே வீட்டில் பாருங்கள், வீட்டு மேலே முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். 5 நிமிடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் கூட உடலுக்கு நமக்கு ஓய்வு கிடைக்கின்றது, பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே போன்று இடையிடையே நாம் என்ன பண்ணுறோம், அந்த டாப் ஸ்டேஜ் அப்படின்ற டாப்பஸ்ட் ஸ்டேஜ் எதுன்னா சோல் கான்ஷியஸ்லேருந்து பரந்தாமத்தில் பாபானுடைய பரமாத்மா காட்னுடைய அருகாமையிலேருந்து உக்காருங்க. அதன் மூலிமா எனர்ஜி கிடைக்கும், ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகுன்றார். அதேமாதிரி இந்த யுகங்களில் டாப் ஸ்டேஜ் அப்படின்னா சங்கம யுகம், எண்ட் ஆஃப் அயன் ஏஜ், ஸ்டார்டிங் ஆஃப் தி கோல்டன் ஏஜ், சங்கம யுகம் ஆகிய இந்த நிலையத்தில் நின்று பாருங்கள். நம்ம கலியுகத்திலேருந்து இப்போ வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு கோல்டன் ஏஜ். அந்த டாப் ஸ்டேஜ் 2 டாப் ஸ்டேஜ் சொல்கிறாரு. தன்னுடைய சம்பூர்ண நிலையினுடைய டாப் ஸ்டேஜ், இன்னொன்று இந்த 3 லோகத்தினுடைய டாப் ஸ்டேஜ். தம்முடைய நிலையினுடைய டாப் ஸ்டேஜ், இந்த லோகத்தினுடைய டாப் ஸ்டேஜ். அப்போது அந்த நிலையில் மீண்டும் மீண்டும் நம்முடைய மனம் புத்தியை நிறுத்துவதன் மூலமாக, முயற்சி செய்வதன் மூலமாக அதை நாம் பிராப்தி செய்ய முடியும். இதன் மூலமாக பிராமணனிலிருந்து நாம் தேவதையாக முடியும் இல்லையா. பிராமணனிலிருந்து தேவதையாகக்கூடிய அந்த டாப் ஸ்டேஜ், இதுதான் நம்முடைய லட்சியமாகும். நாம் சம்பூர்ணமாக வேண்டும். இப்போ மீண்டும் மீண்டும் அந்த நிலையிலே நிலை நிறுத்தி தன்னைத்தான் பார்க்க வேண்டும்.
இந்த சிருஷ்டி நாடகத்தினுடைய தன்னுடைய பிறருடைய பாகத்தை விடுபட்டு பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் பயிற்சி. பாபா சொல்கிறார், ஹவு டு டூ ப்ராக்டிஸ் இல்லையா, விடுபட்ட நிலையிலிருந்து பார்ப்பதற்கான அந்த பயிற்சி. ஏன்னா உலகத்தில் உலகிய நாடகத்தில் பலவிதமான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது.